பாஜக சமூக வலைதளங்கள் உள்ளிட்ட பல்வேறு உத்திகளை பயன்படுத்தி உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் இளம் வாக்காளர்களை கவர திட்டமிட்டு செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் இளம் வாக்காளர்களின் ஆதரவை மற்ற கட்சிகளை விட அதிகம் பெற பாஜகவிற்கு வாய்ப்பு உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம். 2014ஆம் ஆண்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடிக்க ஒரு முக்கியமான காரணம் நரேந்திர மோடியின் அலை. அந்த அலையை உருவாக்க பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முக்கிய காரணம் இந்தியாவில் மற்ற எந்த அரசியல் தலைவர்களை காட்டிலும் நரேந்திர மோடி சமுதாய வலைதளங்களில் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படுவார். இதே யுக்தியை தான் இப்போ பாஜக உத்தரப்பிரதேச தேர்தலிலும் கடைபிடிக்கிறார்கள். தற்காலிக கண்ட்ரோல் ரூம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. கால் சென்டரை போல 20 பேர் உட்கார்ந்து எந்நேரமும் தொலைபேசியில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். யாருடன் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என விசாரிக்கும் பொழுது பாஜக உள்ளூர் குழுவில் ஆயிரக்கணக்கானோர் இருக்காங்க. அவங்களை எல்லாம் தேர்தலுக்காக ஃபோன் கால் மூலம் தயார்படுத்துகின்றோம். அமெரிக்காவில் ஒபாமா கூட தேர்தலுக்கு முன்னாடி இப்படி தான் ஃபோன் பண்ணி சாதாரணமான வாக்காளர்கள்கிட்ட பேசுகிறாரு. அதே யுக்தியை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாம் கட்டமாக அப்படியே பக்கத்து ரூமுக்கு போனால் ட்விட்டர் வலைத்தளத்தை கையாளவே 5 பேர் எப்பொழுதும் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். பாஜக எங்கெல்லாம் பிரச்சாரம் செய்கிறாங்க, எந்த மூத்த தலைவர்கள் என்ன பேசுகிறாங்க உத்தரப்பிரதேச தேர்தலை பற்றி, பாஜக ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேசம் எப்படி பயணிக்கும் என்று மூத்த தலைவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது, இதையெல்லாம் பதிவு செய்த வண்ணமே இருக்கிறார்கள். அப்படியே பக்கத்து இதே மாதிரி ஃபேஸ்புக் மற்ற சமுதாய வலைதளங்கள்லையும் அப்படியே பக்கத்து ரூமுக்கு போனால் 8 டிவி இருக்குது. 8 டிவி ஒரு சுவரில் மாட்டியிருக்காங்க. எதற்காக என்றால் செய்தி சேனல்கள் எங்களை பற்றி என்ன செய்தி வெளியிடுகின்றன, மற்ற கட்சிகளை பற்றி என்ன செய்திகள் வெளியிடுகின்றன, இந்த மாதிரி 8 சேனல்கள்லேருந்து நாங்கள் ரிப்போர்ட் கலெக்ட் பண்ணி மூத்த தலைவர்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க, மற்ற கட்சியை காட்டிலும் அகிலேஷ் யாதவ் குடும்ப சண்டையிலேயே பிஸியாக இருக்காரு. மாயாவதி இதில் ரொம்ப அக்கறை காட்டுவதில்லை. பாஜக சமுதாய வலைதளங்களில் சுறுசுறுப்பாக இருப்பதால் புதிதாக வரக்கூடிய வாக்காளர்களை, இளைஞர்களை வென்றெடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.